ஆவியினால் உருவாக்கப்பட்ட சபை, ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொல்றது. அதான் பெந்தகோஸ்து சபை. பெந்தகோஸ்துனா பரிசுத்த ஆவியானவர், ஆவியினால வழி நடத்தப்படுற சபை தான் ஆவிக்குரிய சபை, பெந்தகோஸ்து சபை அப்படின்னு சொல்றது. இதுல பல பிரிவுகள் இருக்கு, பல பேர் வச்சுக்கிட்டு ஆவியானவர் சபையில வழி நடத்துறாரு. ஆனா இந்த அமைப்பு ரோமாபுரியில உருவான கான்ஸ்டான்டினோவின் மனநால உருவாக்கப்பட்ட இந்த சபை, மனிதனால உருவாக்கப்பட்ட சபை. மனிதனை அபிஷேகம் பண்றான், அதுல எந்த வல்லமையும் இருக்காது. இப்படித்தான் சிலை வழிபாடும் சபைகளுக்குள்ள ஒன்னா வந்து இந்த பூசை வைக்கிற முறையெல்லாம் இயேசு சாமி ஏற்படுத்தலையே. எருசலேமில் இந்த மாதிரி ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் இப்படியா பூசை வச்சுட்டு இருந்தாங்க, இப்படியா ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க, இப்படியா பலி செலுத்தினாங்க. நம்ம வேதத்தை நல்லா ஆராய்ந்து படிக்கணுமோ. நம்ம வேதத்தை ஆராய்ந்து படிச்சோம்னா நம்மளுக்கு எல்லா விளக்கமும் பைபிளே இருக்குதுமோ, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, வேதத்தினுடைய வரலாறை நான் படிச்சதுனால தான் இவ்வளவு ஆணித்தரமா உங்ககிட்ட நான் பேசுறேன். இப்போ தேவனால உருவாக்கப்பட்ட சபையை கொண்டு வந்து கான்ஸ்டான்டின் மன்னன் பாபிலோனிய கலாச்சாரம் ரெண்டு ஒன்னா சேர்ந்து போச்சு. இப்ப சபை என்ன ஆச்சு? கரைப்பட்டு போயிடுச்சு, கரையாயிடுச்சு. இந்த திருச்சபை, அதாவது ரோமாபுரியில உருவாக்கப்பட்ட இந்த சபை கிபி 300வது வருஷத்துல தான் உருவாகுது. கிபி 300. ஆனா எருசலேமில் உருவான சபை இயேசு சாமி மரிச்சு பரலோகம் வராரு பாரு, 30வது வயசு அப்பதான் அவர் மரிக்கிறாரு. மரிச்சு பரலோகத்துக்கு போயிட்டு 10 நாள் கழிச்சு வராரு. அப்ப கிபி 30வது வருஷத்துல உருவான சபை தான் ஆவிக்குரிய சபை, ஆதி திருச்சபை. ரோமாபுரியில உருவான சபை கிபி 300ல உருவானது. சோ அதனால தயவு செய்து இந்த வித்தியாசத்தை சபை வரலாறு தெரியாத மக்கள் தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனாலதான் இன்னைக்கு சமுதாயத்துல வந்து காளாம்பூத்த மாதிரி ஆங்காங்க இந்த பாஸ்டர் மாதிரி எழுதுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் திட்டம் இருக்கணும், இவங்களெல்லாம் ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மனிதன் முயற்சி எடுக்கிறாங்க. இது